வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். ஜனவரி 12ஆம் தேதி முதல் புதுச்சேரியில் இருசக்கர வாகன ஓட்டிகள் கட்டாயம் தலைக்கவசம் அணிய வேண்டும். நமச்சிவாயம் பேட்டி. தமிழில் வணிக நிறுவனங்களின் பெயர் பலகை இருக்க வேண்டும் என போராடிய தோழர்களை கைது செய்து சிறையில் அடைத்ததற்கு கண்டனம். திராவிட மாடல் அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் குற்றவாளியை பாதுகாக்க நினைக்கும் திமுக அரசனை கண்டித்து ஏபிவிபி அமைப்பினர் நடத்திய நூதன ஆர்ப்பாட்டம். இனி விரிவான நிகழ்வுகள். ஜனவரி 12ஆம் தேதி முதல் புதுச்சேரியில் இருசக்கர வாகன ஓட்டிகள் கட்டாயம் தலைக்கவசம் அணிய வேண்டும் என நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் புத்தாண்டை முன்னிட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து காவல்துறை தலைமையகத்தில் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள் டிஜிபி ஷாலினி சிங் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினர். ஆலோசனைக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த மாண்புமிகு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள் புத்தாண்டை முன்னிட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் போக்குவரத்து குறித்து ஆலோசனை செய்தனர். புதுச்சேரியில் புத்தாண்டு பாதுகாப்பு பணியில் 2000 காவலர்கள் மற்றும் 500 தன்னார்வலர்கள் ஈடுபட உள்ளனர். கடற்கரையில் கொண்டாட்டங்களுக்கு வருபவர்களுக்கு 10 இடங்களில் வாகன நிறுத்துமிடம் அமைக்கப்பட்டுள்ளது. கடற்கரை சாலையில் இரவு 12:30 மணி வரை மட்டுமே கொண்டாட்டங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. ஜனவரி 11ஆம் தேதி துணைநிலை ஆளுநர் தலைமையில் தலைக்கவசம் அணிவது குறித்து மாபெரும் விழிப்புணர்வு பேரணியும் நடைபெற உள்ளது. ஜனவரி 12ஆம் தேதி முதல் புதுச்சேரியில் இருசக்கர வாகன ஓட்டிகள் கட்டாயம் தலைக்கவசம் அணிய வேண்டும் என்றும் வரும் பொங்கல் பண்டிகைக்குள் காவலர்களுக்கு தேர்தல் பணிக்கான அலவன்ஸ் மற்றும் யூனிஃபார்ம் அலவன்ஸ் வழங்கப்படும் என்றும் அதேபோல் காலியாக உள்ள 70 காவல் உதவி ஆய்வாளர்கள் பணிக்கான அறிவிப்பை 2 தினங்களில் வெளியிடப்படும் எனவும் தெரிவித்தார். வருகின்ற சுற்றுலா பயணிகளுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் எந்தெந்த வகையிலே செய்யப்பட்டிருக்கின்றது, போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்கு எத்தகைய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதை போன்ற பல்வேறு விஷயங்கள் இதிலே ஆராயப்பட்டது. அது மட்டுமில்லாமல் காவல்துறையில் கடந்த காலங்களில் இருக்கின்ற காலி பணியிடங்களை நிரப்புவது, நம்முடைய காவலருக்கு கொடுக்க வேண்டிய இந்த அலவன்சஸ், குறிப்பாக யூனிஃபார்ம் அலவன்சஸ்ஸு, காம்பன்சேட்டரி பே, இப்படி போன்ற பல்வேறு விதமான காவலருக்கு கிடைக்க வேண்டிய அந்த நியாயமான அந்த தொகைகள் கிடைப்பதற்கான ஆலோசனை. அது மட்டுமல்லாமல் நம்முடைய சுப்ரீம் கோர்ட் உத்தரவின் அடிப்படையிலே பொதுமக்கள் வாகனங்களில் செல்லுகின்ற பொதுமக்கள் 2 சக்கர வாகனங்களில் செல்பவர்கள் தலைக்கவசம் அணிய வேண்டும் என்று அதனுடைய கோர்ட்டினுடைய அந்த உத்தரவை அமுல்படுத்துவது போன்ற பல்வேறு விஷயங்கள் இந்த கூட்டத்திலே விவாதிக்கப்பட்டது. அதிலே குறிப்பாக புத்தாண்டு சம்பந்தமாக காவல்துறை அனைத்து விதமான சிறப்பு ஏற்பாடுகளையும் செய்திருக்கின்றது. பாதுகாப்பு பணியிலே கிட்டத்தட்ட 2000 காவலர்களும் 500 தன்னார்வலர்கள் உள்ளிட்ட மொத்தம் 2500 பேர் இந்த பாதுகாப்பு பணியிலே ஈடுபடுத்தப்பட இருக்கின்றார்கள். குறிப்பாக போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவது, அது மட்டும் இல்லாமல் குற்றவாளிகளுடைய நடமாட்டங்களை கண்டறிவது, இப்படி போன்ற பல்வேறு விஷயங்கள் செய்வதற்கான அந்த காவல் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. தமிழில் வணிக நிறுவனங்களின் பெயர் பலகை இருக்க வேண்டும் என போராடிய தோழர்களை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கும் தமிழ் மொழி பகை, தமிழில் பகை, திராவிட மாடல் அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
காஞ்சிபுரத்தில் வணிக நிறுவனங்கள் தமிழில் பெயர் பலகை வைக்க வேண்டும் என வலியுறுத்தி போராடிய தமிழர் விடுதலை கட்சி, தமிழர் கழகம், தமிழர் வணிக களம் இயக்கங்களை சார்ந்த தோழர்கள் மேகநாதன், முகிலன், தமிழ்மணி, சங்கர் ஆகியோரை தமிழ்நாடு காவல்துறை கைது செய்து வேலூர் சிறையில் அடைத்திருப்பதை வன்மையாக கண்டிக்கிறோம் என்றும், இந்த கைதை கண்டித்தும் உடனே விடுதலை செய்ய வலியுறுத்தியும் தமிழ் தேசிய இயக்கங்கள் ராசா திரையரங்கம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. உலகம் முழுவதும் அந்தந்த நாடுகளில், தேசங்களில் அவர்களின் தேசிய மொழியில், பொது மொழியில் பெரிய அளவில் பெயர் பலகை வைப்பதும் விளம்பரம் செய்வதும் இயல்பான ஒன்று. ஆனால் எடு வாய்ப்பாக தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் தேசிய மொழியான தமிழை புறக்கணித்து அயல் மொழிகளில் எழுதுவது மிகுந்த கண்டனத்திற்குரியது, கவலைக்குரியது என்றும் தமிழ் தேசிய உணர்வாளர் கார்த்திகேயன், பெற்றோர் மாணவர் சங்க தலைவர் நாராயணசாமி, குளங்கள் காப்பம் கார்த்திகேயன், தமிழ் தேசிய பேரியக்க தோழர்கள் அன்பு நிலவன், ஐயா அரங்கதுரை, ஐயா மோகன்தாஸ், பெர்னாட்ஷா மற்றும் முருகன் ஆகியோர் பங்கேற்றனர். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் மற்றும் நவயுகா கன்சல்டன்சி சர்வீஸ் நிறுவனமும் இணைந்து வேலைவாய்ப்பு முகாம் நடத்தியது. ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் மற்றும் நவயுகா கன்சல்டன்சி சர்வீஸ் நிறுவனமும் இணைந்து நடத்திய வேலைவாய்ப்பு முகாமில் புதுவை மற்றும் சென்னை மாநிலத்தை சார்ந்த இன்டெக்ரா, லூகாஸ் டிவிஎஸ், சுப்ரீம், முத்தூட், செரி டெக்னாலஜிஸ், மதர்சன், எல்எஸ்இ குளோபல் அகாடமி, நவயுகா கன்சல்டன்சி, எக்ஸாவார், டெலி பர்ஃபார்மன்ஸ், சுதர்லாந்து குளோபல் போன்ற முன்னணி தனியார் நிறுவனங்கள் கலந்து கொண்டன. இவ்வேலைவாய்ப்பு முகாமில் வேலைவாய்ப்பு வேண்டி 137 மாணவர்கள் கலந்து கொண்டனர். மேலும் இவ்வேலைவாய்ப்பு முகாமில் 35க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு பணி ஆணையம் வழங்கப்பட்டது. ஏபிவிபி மாநில செயலாளரை கைது செய்ததை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் குற்றவாளியை பாதுகாக்க நினைக்கும் திமுக அரசினை கண்டித்து ஏபிவிபி அமைப்பினர் நடத்திய நூதன ஆர்ப்பாட்டம் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அமைப்பு மாநில செயலாளர் யுவராஜ் தாமோதரன் மற்றும் உறுப்பினர்கள் தமிழக காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த கைதியினை கண்டித்து புதுச்சேரியை சார்ந்த அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் அமைப்பின் 100க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி கேட்டு போராடிய மாணவர்களை கைது செய்த ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். கைது செய்த அனைத்து மாணவர்களையும் விடுதலை செய்ய வேண்டி முழங்கினர். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் அமைப்பின் புதுச்சேரி கோட்ட ஒருங்கிணைப்பாளர் தீபன் தலைமை வகித்தார். அமைப்பு உறுப்பினர்கள் ஆர்த்தி, கோகிலா, கிருத்திகா, அகில், அர்பித் மற்றும் முரளி பிரசாத் உடன் இருந்தனர். மாநில இணை செயலாளர் பன்னீர்செல்வம் அவர்கள் நன்றி கூறினார். புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். டெல்லியில் இருந்து மாற்றலாகி புதுச்சேரி மாநிலத்திற்கு காவல்துறைக்கு பணிக்கு வருகை தரும் காவல்துறை உயர் அதிகாரிகள் டெல்லியில் உள்ளது போன்று பல சட்ட நடைமுறைகளை இங்கு கொண்டு வருவதில் ஆர்வம் காட்டுகின்றனர். உதாரணமாக, டெல்லி போன்று இங்கேயும் அனைவரும் ஹெல்மெட் அணிய வேண்டும் என்று கடந்த 10 ஆண்டுகளில் 3 முறை கட்டாய ஹெல்மெட் சட்டத்தை கொண்டு வருவதும், ஏதாவது ஒரு தனியார் நிறுவனம் தான் தயாரித்த ஹெல்மெட்களை பல லட்சக்கணக்கில் மக்களிடம் விற்பனை செய்வதும், விற்பனை முடிந்தவுடன் கட்டாய ஹெல்மெட் சட்டத்தை அரசு ரத்து செய்வதும் வாடிக்கையான ஒன்றாக உள்ளது. புதுச்சேரி மாநிலம் பல்வேறு நிலைகளில் வளர்ச்சி அடைந்தும் இங்கு காவலர் பயிற்சி பள்ளிதான் உள்ளதே தவிர காவலர் பயிற்சி கல்லூரி ஏற்படுத்தவில்லை. இதனால் நேரடி நியமனம் மூலம் தீர்வு செய்யப்படும் என்றும், உதவி ஆய்வாளர்கள் இந்தியாவில் ஏதோ ஒரு மாநிலத்திற்கு பயிற்சிக்காக அனுப்பப்படுகின்றனர். இந்த நிலை மாற்றப்பட வேண்டும். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் 2ஆம் ஆண்டு கல்லூரி மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட பிரச்சனையில் தமிழகத்தில் ஆளும் திமுக அரசு குற்றம் செய்து தனது கட்சிக்காரரை காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும், எங்களது கழகத்தின் பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் அந்த பிரச்சனையில் சிபிஐ விசாரணைக்கு வலியுறுத்தி எதிர்வரும் 30ஆம் தேதி கழகத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்திட ஆணையிட்டுள்ளார். அதன் அடிப்படையில் புதுச்சேரியில் பழைய பேருந்து நிலையம் பேரறிஞர் அண்ணா சிலை அருகில் 30/12/2024 திங்கட்கிழமை காலை 9:30 மணியளவில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது. இவ்வாறு அவர்கள் கூறினர். இப்பேட்டியின் போது மாநில துணை செயலாளர் நாகமணி, மாநில அண்ணா தொழிற்சங்க பேரவை பாப்புசாமி ஆகியோர் உடன் இருந்தனர். அனைத்திந்திய தலித் உரிமைகள் இயக்கத்தின் முதல் மாநில மாநாடு கொடியேற்றத்துடன் துவங்கி பல்வேறு தீர்மானங்கள் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது.
புதுச்சேரி அனைத்திந்திய தலித் உரிமைகள் இயக்கத்தின் முதல் மாநில மாநாடு ரெட்டியார்பாளையம் பாவாணன் நகரில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் அனைத்திந்திய தலித் இயக்கத்தின் தலைவர் ராமமூர்த்தி அவர்கள் கொடியேற்றி துவக்கி வைத்தார். இதில் தீர்மானமாக SC/ST மாணவர்களுக்கான இலவச கல்வி திட்ட பயன்களை சென்டாக் அல்லாத அனைத்து மாணவர்களுக்கும் வழங்க வேண்டும் என்றும், உயர் படிப்புக்கான வெளிநாடு சென்று படிக்கும் SC/ST மாணவர்களின் கல்வி உள்ளிட்ட செலவினங்களை முழுவதையும் அரசு ஏற்று வழங்க வேண்டும் என பல்வேறு தீர்மானங்கள் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக அனைத்திந்திய தலித் உரிமைகள் இயக்கத்தின் அகில இந்திய துணைத் தலைவர் வீரபாண்டியன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் புதுச்சேரி மாநில செயலாளர் சலீம், பழனியம்மாள், பொன்னளவேந்தன், ராஜா கங்காதரன், பக்கிரிசாமி, முருகையன் மற்றும் பல்வேறு இயக்க தோழர்கள் கலந்து கொண்டனர். இன்றைய நிகழ்வுகள் இத்துடன் நிறைவடைகின்றன. வணக்கம்.